ஹல்லேலூயா. சத்தமரல்ல சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவாராக. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவாராக. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்க விசுவாசத்தை பலனடைய செய்வாராக. கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்க கண்ணீரை காண்பாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென் சொன்னவங்களுக்கு நடக்கும். ஆமென் சொன்னவங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ரைட். நாளிலும் எபேசு மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு நேராக போயிடுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வல்லமையும் மகிமையும் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. எல்லா வல்லமை எல்லா மகிமை என் தேவன் ஒருவருக்கு மாத்திரம். இது மாதிரி ஆமென் சொல்றீங்க. இது நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா பாப்போம். இந்த இடத்துல பவுல் இது ஒரு ஜபமா ஜபிக்கிறார். அதாவது இதனுடைய பேக்ரவுண்டை கவனிச்சீங்கன்னா பவுல் கிட்டத்தட்ட சிரியா தேசத்துல அவர் சிறைப்பட்டு இருக்கிறார். 2 வருட காலம் சிறையில் இருக்கிறார். அப்ப அவருக்கு காரியங்கள்லாம் ஒரு காதுக்கு வந்துகிட்டு என்ன அப்படின்னா பாருங்க, இங்க எபேசு மக்கள் எப்பேற்பட்ட சுற்றுச்சூழலை அடைஞ்சிருந்தாங்கன்னா 2 சாராரான ஜனங்கள் சபைக்குள்ள இருந்தாங்க. யார் அப்படின்னா, ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு புறஜாதியினத்தார். யாரு? யூதர்கள் மற்றும் புறஜாதியினத்தார் 2 பேரும் எங்க இருந்தாங்க? ஒரு சபைக்குள்ள ஒரு இடத்துல அடங்கி இருந்தாங்க. சோ இது பாராட்டத்தக்க கூடியதா இருந்தாலும் இதுல அநேக குறைபாடுகள் காணப்பட்டுச்சு. எப்பவுமே அது நடக்கிறது தானே இல்ல? எப்படின்னா, உயர் ஜாதி கீழ் ஜாதி மக்கள் ஒன்னா இருந்தாங்கன்னா நிச்சயமாக என்ன நடக்காது? டக்குன்னு உதவ மாட்டாங்க எதுக்குமே இல்ல. நீ நான் சொல்றது நானா கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய போராட்டங்கள் வரும். நிறைய அங்க உள்ளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும், பிரச்சனைகள் வரும் இல்ல. இப்படியெல்லாம் இந்த சபையிலும் காணப்பட்டுச்சு. ஆகையினாலே பவுல் இது ஒரு ஜபமாவும் ஜபிக்கிறாரு, ஒரு ஆலோசனையாகவும் சொல்றார். எனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஜபம் பவுல் பண்ணின ஜபம். ஸோ முதல்ல பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 7 குறிப்புகளை சொல்லி அவர் ஜபம் பண்றார். என்னென்ன அப்படின்னா, 1 16ஆம் வசனம், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். ஸோ முதல் குறிப்பு பவுல் எதற்காக ஜபிக்கிறார் அப்படின்னா, சபை எபேசு மக்களே, நீங்க ஒவ்வொருவரும் உள்ளான மனிதனில் பலப்பட நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வெளியில இந்த வாக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு மனிதன் வெளித்தோட்டத்தில் எவ்வளவு பலனடைந்தாலும் உள்ளான மனுஷன்ல அவன் பலவீனமா காணப்பட்டானா அவனை ஈஸியா பிசாசு தோற்கடிப்பான். எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? இதுமாதிரி நல்ல ஒரு ஆமென் சொல்லி ஒத்துக்கிறீங்க? அதனாலதான் சொல்றாரு, உன் உள்ளான மனுஷன் பலனடையும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, உள்ளான மனுஷனுடைய வேலை என்ன?
உங்களை தான் கேட்டேன். உள்ளான மனுஷனுடைய வேலை என்ன? கரெக்டு, யோசிக்கிறது வேற. சொல்லுங்க, என்னது வேற? உள்ளான மனுஷனுடைய கிரியைகள் என்ன, வேலைகள் என்ன? சரி, நானே சொல்றேன். உள்ளான மனுஷன் தான் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியவன். அல்லேலூயா. முடிவுகளை எடுக்கிற வேலை யாருது? சொல்லுங்க, யாருது? உள்ளான மனுஷன். ரெண்டாவது, நாம் சிந்திக்கிற சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்பாட்டுகளை ஒரே கோட்டின், ஒரே நேர்கோட்டில் வழி நடத்துறது யாரு? உள்ளான மனுஷன். அவன் அங்க இங்க டைலமோல இருந்தான் அப்படின்னா எந்த காரியத்தையும் சீரா செய்ய முடியாது. அதனால அவனுடைய வேலை என்னன்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வு, நம்முடைய செயல்களை ஒருநிலைப்படுத்துறவன், ஒன் கோர்ல நிப்பாட்டுறவன். ஸோ அப்போ பாருங்க, இந்த உள்ளான மனுஷன் பலனடைவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எப்படி பலனடைவா? ஒன்று ஜபம், ரெண்டாவது அம்மா சொன்ன மாதிரி வேத வசனம். இந்த ரெண்டு தாளையும் தான் உள்ளான மனுஷன் பலனடைய முடியும். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். வெளித்தோட்டத்தில் இருக்கிற மனிதனை நம்ம ஆகாரத்தை சாப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? பலன் அடைஞ்சிடலாம். ஆனால் உள்ளான மனுஷன் பலன் அடைவது முழுக்க முழுக்க எதனால் பலம் அடைய முடியும்? வேற ஆப்ஷனே இல்லை. ஜெபம் பண்றதுனாலையும் வேத வசனத்தை வாசிக்கிறதுனாலையும் தான் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் பலன் அடைவது ரொம்ப முக்கியமா, அவசியமா? அவசியமாப்பா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், நிச்சயம் அவசியம். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் கோக்குமாக்கான சிந்தனைகளால் நிரப்பப்பட்டு இருந்தானா, இல்லை வேதத்துக்கு புறமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தானா, அவன் சொல்றதை தான் யார் கேட்பா? சொல்லுங்க, அவன் சொல்றதை யார் கேட்பா? வெளியில் இருக்கிற இந்த ஆள் கேட்கும். ஆனால் தான் சொல்றாருல, உள்ளத்தின் நினைவு வாய் பேசிடும். அதனால தான் கர்த்தர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? வெளியே என்ன அலங்காரத்தையும் இல்லை, அழகா கோட் சூட்லாம் போட்டிருக்கிறான்பா இவன் ரொம்ப உத்தமன் அப்படின்லாம் பாத்திர மாட்டார். அப்போ எங்க பார்ப்பார்? உள்ளத்தில் இருக்கிறவனை பார்ப்பார். உள்ளான மனுஷன் எப்பேற்பட்ட விதமா இருக்கிறான், அவன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி முடிவெடுக்கிறான், எப்படி உணர்றான் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் ஜெபிக்கிறாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் சோர்ந்து போகாதே. உள்ளான மனுஷனை பார்த்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இப்படிப்பட்டதான சத்தியத்தில் உள்ளான மனிதன் திடப்படான். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகாம இருக்க நாம என்ன பண்ணிக்கணும்? பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆளு சோர்ந்துட்டானா வெளியே இருக்கிற ஆள் ஆட்டோமேட்டிக்கா சோதரும். அல்லேலூயா. ஆகையினால தினந்தோறும் 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 தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிச்சு தியானிச்சு நாம் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்பவும் முக்கியம். ரெண்டாவது எதற்கு ஜெபம் பண்றாரு? கம்மாவோட நிப்பாட்டணும். கம்மா போட்டிருக்கோம் எல்லாத்துலயும், கம்மாவோட நீங்க நிப்பாட்டணும். வாசிப்போமா 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். ஆண்டவரே, எபேசு மக்கள் உம்மை பற்றும் விசுவாசத்தில் வளரட்டும். ஏன்னா விசுவாசம் இருந்தால்தான் இயேசு உங்களுக்குள்ளே ஜீவிப்பார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யார் ஒருவர் நான் தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு கூட ஐயா சொல்லுங்க, அவளோடு கூட அந்த கதவை தட்டுறது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அவர் உங்களுக்குள்ள பிரவேசிப்பார். நல்ல சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு அற்புதம் செய்த எல்லா இடங்களிலும் அவர் சொன்ன ஒரு காரியம், நீ விசுவாசித்தால். இல்ல லாசரு மரிச்சு போயிட்டான். யோவான்ல நீங்க வாசிங்கன்னா லாசர் என்ன பண்ணிட்டாரு?
மரித்து போயிட்டார். 11 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, இப்ப வேண்டாம். மரிச்சு போயிட்டாரு. எல்லா அழுது புலம்புறாங்க. அது ஒரு பெரிய சத்தியம். இயேசுவும் கண்ணீர் விட்டார். அது பல ரீதியா பேசுறாங்க, இல்ல பல ஆங்கிள் அவருடைய கண்ணீரை குறித்து பேசுறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், இந்த மக்கள் இயேசுவோடு கூட இருந்து பல அற்புதங்களை பார்த்தோம், அவர் உண்மையா விசுவாசிக்கலையே அழுதிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, நல்லா இல்லையா சொல்லுங்களேன். நீ போ, அவன் உயிரோடு இருப்பான், அவன் உயிரோடு எழுவான்னு தான் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணல, நம்பாம அழுதுட்டு இருக்குது. அவர் வந்தாரு, கண்ணீர் விட்டார், அதை பார்த்து வேதனைப்பட்டாரு. லாசருவே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய நன்மையை காண்பா, தேவனுடைய மகிமையை காண்பா, தேவனுடைய செயலை பார்ப்ப. நல்ல சொல்லுங்களேன். இந்த கால வேளையில உங்கள் மத்தியில் அந்த வார்த்தை கடந்து வருது. உண்மையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயம் சொல்றேன், நீங்க தேவனுடைய மகிமை உங்க கண்ணு பார்க்கும், தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கை அனுபவிக்கும், தேவனுடைய மகிமை நீங்க ருசி பார்ப்பீர்கள். உண்மையான விசுவாசம், உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. நம்ம எதுல வளர்றோமோ இல்லையோ, விசுவாசம், அவரை பற்றும் விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். ஏன்னா அப்போதான் தேவனுடைய மகிமை என்னதுன்னு புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குங்க, நம்ம எல்லாம் நம்புறோம், உண்மையா நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா நான் இங்க சொல்ல வர்றது, அந்த விசுவாசம் எப்படி காணப்படலை, அது இருக்கு, ஆனா அது என்ன பண்ணல, அது இருக்கு, ஆனா அது என்ன பண்ணல, செயல்படல, வெளிப்படல, அது வளரல. அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களை நீங்க சோதித்து பாருங்களேன். ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு இன்னல்கள், ஏதோ ஒரு குறைபாடுகள் வரும்பொழுது நம்ம அப்ப விசுவாசிப்போம், ஆண்டவரே நீர் என் தேவைகளை சந்திப்பீரையா, நம்ம விசுவாசிப்போம். ஆனா பாருங்க, இங்க விசுவாசத்துல வளர்றதுன்னு என்ன தெரியுமா, தேவைகளை சந்திப்பீரையா நினைச்சு நிக்கணும், தேவைகளை சந்திப்பீரையா நினைச்சு போக கூடாது. என்ன பண்ணக்கூடாது, தேவைகளை சந்திப்பீரையா நினைச்சு நிக்கிறது தான் விசுவாசம். தேவைகளை சந்திப்பீரையா நினைச்சுக்கிட்டு திரும்ப ஓடுறது நம்ம பலத்தை நாடி, நம்முடைய சப்போர்ட்டை நாடி, மக்களை நாடி, மனிதனை நாடி, இல்லை நம்முடைய உறவுகளை நாடி ஓடுறது விசுவாசத்தில் வளர்றது இல்லை. அப்போ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. அங்கே நீங்கள் எதை எதிர்பார்த்து போனீங்களோ அதுதான் கிடைக்கும். அந்த இடத்துல நிச்சயம் உபத்திரவம் தான் நீக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசமாக காத்திருந்து அவருடைய மகிமையை பார்த்தீங்கன்னா அங்கே உபத்திரவம் இருக்காது, அங்கே வேதனை இருக்காது, அங்கே அவர் மகிமை மாத்திரம் தான் வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்தது பார்க்க போறோம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. 3வது காரியம் எதுக்கு ஜெபம் பண்றார்? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. எப்படி வளரணுமா? எப்படி வளரணும்? அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. சரி, நான் விதத்தை சொல்றேன். இங்க ஒரு விதத்தை சொல்லி எப்படி வளரணும்னு விதத்தை சொல்லியிருக்காரு. அகலத்துல, நீளத்துல, ஆழத்துல, உயரத்துல. அப்படியான உங்களுடைய அன்பின் அளவுகள் என்ன பண்ணணும்? பெருகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பெருகிட்டே இருக்கணும். எந்த அன்புல அப்படின்னா 1 கொரிந்தியர் 4-13 வசனங்கள். இந்த அன்பை பின்பற்றும்படி இங்க பவுல் ஜெபம் பண்றார். அந்த அன்பு என்னென்ன, எப்படிப்பட்டதான செயல்பாடு, அதாவது அன்புல நம்ம பண்ற செயல்பாடுகளை குறித்து சொல்லி இருக்கிறார். என்னென்ன செயல்பாடு வாசிக்கலாம், ரிமெம்பர் பண்றதுக்கு வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயமா போயிட்டான்பா, நான் நினைச்ச மாதிரி அவனுக்கு நந்துச்சுப்பான்னு சந்தோஷப்பட மாட்டான். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். எல்லாத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். எல்லாத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். எல்லாத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும்
ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நாம் குழந்தைகளாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளை ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. அன்புல வளரலன்னா நம்ம இன்னும் எங்க எப்படிதான் இருக்கிறோம்? இல்லையே, குழந்தைகளை போல இருக்கிறோம். குழந்தைங்க தான் என்ன பண்ணோம்? எனக்கு நீ கொடுக்கல, இல்ல சண்டை போடல, அவனுக்கு மட்டும் அவ்வளோ பெருசா கொடுத்துட்டீங்களே, எனக்கு நீங்க. அவன் ஆல்ரெடி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருப்பான். ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருன்னு வச்சுக்கிறேன், எங்க இருந்தா வயிறு புதுசா திறக்கும் தெரியாது. இது குழந்தைங்களுடைய எண்ணம். அது தப்பு கிடையாது. அது குழந்தைங்க போட்டி போடும், இல்லை பொறாமை கொள்ளும், கோபப்படும். அது குழந்தை, அதுக்கு தெரியாது. ஸோ அந்த தன்மை அன்புல வளராதவங்கள எந்த தன்மையில் இருக்கிறாங்க? குழந்தை தன்மையில் இருக்கிறாங்க. அப்போ புருஷன் ஆனவன் எப்படி இருக்கணும்? அன்புல அகலத்தில் வளரணும், நீளத்தில் வளரணும், ஆழத்தில் வளரணும், உயரத்தில் வளரணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இவ்வளோ பார்த்தோம் இல்லையா? பொறாமை கொள்ளாது, இல்லை இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறது தான் அன்பு. இதில் நீங்களும் நானும் வளரணும். இந்த செயல்பாட்டில் நீங்களும் நானும் வளரணும். நல்லவர் அல்லையே சொல்லுங்களேன், நல்லவர் அல்லையே சொல்லுங்க. ரைட், இதை தான் பவுல் சொல்றாரு. நாலாவது காரியம் எதுக்கு ஜெபம் பண்றாரு? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். தேவனுடைய சகல போதும். நாலாவது பாயிண்ட் எதற்காக சொல்லி ஜெபம் பண்றாருன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை வைங்கப்பா அப்படின்னு சொல்ல. எந்த அன்பை சொல்லுங்க? எந்த அன்பை சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க. எந்த அன்பை குறிச்சு இங்க சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பு என்னதென்று அறிந்து கொள்ற வல்லவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்கிறார். இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவைன்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்படி நான் கேட்க ஆசைப்படுறேன். கடவுள் உங்கள் மீது அன்பா இருக்கிறார் என்பதை எதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? என்னெல்லாம் செஞ்சா அவர் என் மேல அன்பா இருக்காருன்னு ஏற்றுக்குவீங்க? இல்ல, நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுதா? கடவுள் உங்க மேல அன்பா இருக்கிறாருப்பா அப்படின்னு அவர் என்ன செஞ்சா அவர் என் மேல அன்பா இருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க நல்ல அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அலையிலே சொல்லுவாங்களா? இப்போ ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம். தேவைகளை சந்திச்சா அவர் என் மேல அன்பா இருக்கிறார். சூப்பர். முன்ன வேற இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன உயிரோட உட்கார வச்சிருக்காருல்ல, அதனால என் மேல அவர் அன்பா இருக்கிறார். அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வேற நீங்க பண்ற ஜபங்கள் எல்லாம் அவரு கேட்கிறாருல, அப்படியே செய்யறாருல, அதனால அவர் அன்பா இருக்கிறார். வேற ஐயா, அவர் கற்பனை விட்டு வழி தவறக்கூடாதா? இது ஆலோசனை. அதுல இல்ல, அது ஆலோசனை தான். அப்புறம் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ஐக்கியத்துல நான் பலப்படணும். இதுவும் ஆலோசனை. நான் கேட்ட கேள்வி, எதை வச்சு அவர் என் மேல அன்பா இருக்கிறாருன்னு நீங்க ஏத்துக்குவீங்க? நான் கேட்ட கேள்வி. இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, நான் ஜெபம் பண்றதெல்லாம் அவர் செய்யறாரு, அதனால அவர் என் மேல அன்பா இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னாங்க என்னன்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட கூட இருக்கிறேன், அதனால அவர் என் மேல அன்பா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் சொல்றேன். என்ன செயல்பாடு செஞ்சா நீங்க அவர் என் மேல அன்பா இருக்காருன்னு நினைச்சுக்குவீங்க? இல்ல, நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்ட, நீ எப்படி இருந்த, நீ இப்படி ஆயிட்டே அப்படின்னு உங்களை சொல்றதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என் மேல அன்பா பாருங்க. இவ்வளோ பேரு இவ்வளோ தூரம் இந்த பதில சொன்னீங்களே, யாராவது ஒருத்தர் கடவுள் என் மேல கோவப்படுறதுனால நான் அவர் அன்பா இருக்கிறான்னு நான் நினைச்சேன்னு சொல்றீங்களா? யாரா சொன்னீங்களா? அவர் என்ன சிச்சிச்சாரு, என்னை சோதனைக்கு உட்படுத்தினாரு, அதனால அவர் என் மேல அன்பா இருக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு யாரா சொன்னீங்களா? இல்லை, அந்த மாதிரி நம்ம நினைக்கவே மாட்டோம்ல. இல்லை, நம்ம அப்படி ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு உலகத்தின் ரீதியில் என் அப்பா என்னை எப்போவும் அரவணைச்சிட்டே இருக்கணும்,
என் அப்பா எப்போதும் என்னை தூக்கி தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டாரு. நான் கேட்கறதெல்லாம் என் அப்பா எனக்கு குத்துட்டு, அப்போதான் அவர் என் மேலே என்ன வருகிறார். அவர் கொஞ்சம் அடிச்சிட்டா, அவர் கொஞ்சம் திட்டா, அவர் கொஞ்சம் சோதனையை கொடுத்துட்டா, அவருக்கு என் மேலே சொல்லுங்க, அவருக்கு என் மேலே பாசமே இல்லை. புலம்பனவ தான் நானும். அடிக்கிறதுனால உதைக்கிறதுனால அவர் எனக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவனை புரிஞ்சுக்காங்க, இதை புரிந்து கொள்ளுகிற வல்லமை தான் நமக்கு இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், சோதனைகள் நடந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என் கண்ணீரில் கூட அவர் அன்பு இருக்கு. அல்லேலூயா. நான் படுற வேதனையில் அவர் அன்பு இருக்கு. எனக்கு விழுற உதையில அவர் அன்பு இருக்கு. எதுவுமே ஆமென் சொல்றீங்க. அரவணைப்பில் மாத்திரம் இல்லைம்மா, அரவணைப்பில் மாத்திரம் இல்லைம்மா, அரவணைப்பில் மாத்திரம் இல்லைம்மா, அவர் சிட்சிக்கிறதுல அவர் அன்பு இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் அழகான பாடல் இல்லை, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் அல்லேலூயா. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள யாருனாலையுமே முடியாது தான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உங்கள் அன்பை புரிந்து கொள்கிற திராணி எனக்கு கொடுங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு கொடுங்க. பாருங்க, நம்மள நாமளே வேல்யூ போட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன், வேல்யூவேஷன் போட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன். நான் அது நிறைய நினச்சி நான் அழுதது உண்டு. என்னையே நான் வேல்யூவேஷன் போட்டேன்னா நானே முதல்ல என்னை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் நல்லவனா கெட்டவனானு வேல்யூவேஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜில் வேல்யூவேஷன் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையே நானே என்ன பண்ணிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் அவ்வளோ எனக்கே நான் பிடிக்க நிறைய காரியங்களை என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை செய்கிற, மறந்தும் தெரிந்தும் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம என்ன செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம் இல்லை. பல நேரங்கள் நம்மள ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்மையும் தகுதிப்படுத்தி, நம்மையும் சீர்படுத்தி, நம்மையும் விசாரித்து நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. அந்த நேசத்திற்கு ஈடுணையே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தூஷிப்பாங்க, வியாதியில் இருக்கும் போது நம்மளை நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. முன்னாடி வேணா விசாரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி கட்டாயமா ஐயோ அப்படின்னு நிச்சயமா நினைப்பாங்க இல்லை. அப்படிதான் அழகான ஒரு பாடல், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். இதுதான் நம்ம உறவுகள் பண்ணோம். அதுக்காக அன்பு இல்லைன்னு கிடையாது, அது நேச்சர் இல்லை. நம்ம ஒருத்தர் வியாதிப்பட்டு வீட்டில் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் உபத்திரவம் தானே. இது மாதிரி ஆமென் சொல்றீங்க. அதனால அவன் நேச்சர் அவன் காண்பிப்பான். ஆனால் கர்த்தருடைய நேச்சர் என்ன தெரியுமா, நான் நோயாளின்னு அவர் தள்ளுறவர் கிடையாது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இது நாம சொல்ல பாடுவீங்களா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியா நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் சொல்லுங்க, என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி. ஆனா கர்த்தர் என்ன செய்வார், ஆனா கடவுள் என்ன செய்வார், நீங்க நம்புற கடவுள் என்ன செய்வாரு, உன் கடன் எல்லாம் மாற்ற பண்ணுவார். நீ கடனை வாங்கிட்டீங்கன்னா, நீ கடனை வாங்கிட்டேன்னு நோகடிக்கிறவங்க மனுஷங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, நீ வாங்கின அந்த குறைச்சலை கர்த்தர் மாற்றுகிறவர், உன்னுடைய குறைவை கர்த்தர் மாற்றுகிறவர். எதுவுமே ஆமென் சொல்றீங்க.
அதனால தான் அவருக்கு என்ன தெரியுமா, இந்த வரிகளை அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இதுமே நம்புறீங்க? நம்ம நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. எந்த நிலையில நான் இருந்தாலும், எவ்வளோ பாவியா இருந்தாலும் சரி, என்ன அழுக்கு எனக்குள்ள இருந்தாலும் சரி, என்னை அப்படியே நேசிக்கிறவன். இல்லை, நாமெல்லாம் எப்படி நேசிப்போம்? அவன் தப்பு பண்ணால் அந்த தப்புலேருந்து திருந்தினாதான் அவனை நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை நம்ம என்ன செய்வோம்? நேசிப்போம். ஆனால் நம்ம கர்த்தர் எப்படி தெரியுமா? நம்ம எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். இது நல்லே சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு ஏற்ற மாதிரி மாறு, நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாறினாதான் என்ன நடக்கும்? அன்பு வரும். ஆனால் அப்படி இல்லை. நம் கடவுள் நாம் எப்படியோ அப்படியே நம்மளை நேசிக்கிறோம். நல்ல நல்லே சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, அப்படி அன்புக்கு ஈடுன்னு இருக்கா? சொல்லுங்க, ஈடுன்னு இருக்கா? அவர் அளவில்லாமல் நேசிக்கிறோம். அவருடைய அன்பு அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு. நல்ல சொல்லுங்களேன். ரைட். அந்த அன்பை புரிந்து கொள்ற வல்லமை வேணும். இதை ஜெபம் பண்றீங்க, இப்படி கை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்ண முடியும், அப்படியே ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உங்க அன்பை புரிந்து கொள்ற, இந்த புத்தியில புரிந்து கொள்ற வல்லமை எனக்கு வேணும்ப்பா. வல்லமை வேணும் ஆண்டவரே. அடுத்தது எதுக்கு ஜெபம் பண்றார்? தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். போதும். இது எத்தனாவது காரியம்? 5வது குறிப்பு. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், தேவனுடைய சகல பரிபூர்ணமும் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணம் வெளிப்படுறதுனா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் பரிபூர்ணமா வெளிப்படுறாருன்னா, அவருடைய வார்த்தை தத்துவமா அவனோடு கூட பேசும். அவனோடு கூட அவர் போயிட்டே இருப்பார். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட குழிகள் வந்தாலும், என்ன கற்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், கர்த்தர் சுமந்து அவனை நடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய பரிபூர்ணம். அதுதான் அவருடைய பரிபூர்ணம். அல்லேலூயா. இதுக்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? யோசேப். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ப்ராஃபஸி என்ன சொன்னார்? தீர்க்கதரிசனம் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னாருங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? வணங்குவாங்க. எப்போ சொன்ன வார்த்தை இது? குழந்தையார், அவன் சின்ன வயசு புத்தி தெளிஞ்சப்ப சொன்ன வார்த்தை இது. அல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தை உடனே நிறைவேறுச்சா? இல்லை, உடனே நிறைவேறுச்சா? சொல்லுங்க, உடனே நிறைவேறுச்சா? எத்தனையோ தடைகள். சொந்த சகோதரர் என்ன பண்றாங்க? குழியில கொல்லும்படி போடுறான். அடுத்தது என்ன பண்ணப்படுறான்? விற்கப்படுறான். விற்கப்பட்ட பிறகு அப்பயும் அந்த வார்த்தை நிறைவேற்றா? இல்ல. திருமணம் நடக்குது, சிறைச்சாலையில வேதனைப்படுறான். அப்பயும் அங்க நடந்துச்சா? இல்ல. அப்புறம் அங்க என்ன நடக்குது? போத்திபார் மனைவி என்ன செய்யறாங்க? அவனை பாவம் செய்யும்படி தூண்டுறாங்க. அங்க நடந்துச்சா? இல்ல. இவ்வளோ சூழ்நிலை கடந்து வரான். அப்ப இங்க எங்க கடவுளுடைய பரிபூரணம் வெளிப்படுது அப்படின்னா, இத்தனை சூழ்நிலைகளிலேயும் யோசேப்பை அழகா பாதுகாத்து 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 அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற செஞ்சார்ல, அது அவருடைய பரிபூரணம். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, இது யோசேப்புடைய சொந்த பலத்தால் நடந்தது இல்ல? சொந்த பலத்திலிருந்து இச்சையிலிருந்து காப்பாற்றப்பட்டானா? நான் சொல்றேன் பாருங்க, உன் இச்சையிலிருந்து நீ தப்புவிக்கப்படணும்னா உன் சொந்த பலத்தில் முடியாது. உன்னுடைய கண்ட்ரோல்ல முடியவே முடியாது. நல்லா இல்லையா சொல்லுங்க. அது பொருள் ஆசையாக இருக்கலாம், பெண் ஆசை இருக்கலாம், ஆண் ஆசை, அந்த ஆசைகள் எதுவாக இருக்கலாம், எல்லாமே இச்சை தான். அந்த இச்சையிலேருந்து நம்ம வெளிப்படணும்னா யோசேப்பை போல இல்லை, இது கடவுளுக்கு அருவருப்பான காரியம் உதவி தள்ளிவிட்டு ஓடுறான். அது எப்படி நடந்ததுன்னா, அவனால் நடந்ததா? அவனுடைய கண்ட்ரோலா? இல்லை, கடவுளுடைய பலன், கடவுளுடைய கிருபை, ஆவியானுடைய ஆளுமை. அல்லேலூயா. அது இல்லாம எந்த இச்சையையும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொல்றேன், யோசேப்புடைய வாழ்க்கையில from the beginning அவருடைய பரிபூர்ணம் செயல்பட்டுக்கிட்டே வந்துச்சு. அல்லேலூயா. இந்த பரிபூர்ணம் எத்தனை பேர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? தேவனுடைய பரிபூர்ணம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க?
இந்த பரிபூர்ணத்தால் நிரப்பப்படணும்னு திரும்ப ஆசைப்படுறீங்க. அல்லேலூயா. அடுத்த காரியம் எதுக்கு ஜெபம் பண்றார்? அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆறாவது காரியம் எதற்கு ஜெபம் பண்றாருன்னா, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. இது என்ன காரியம் அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கிறங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஐஸ்வர்யமும் அது அவரால் கிடைக்கப்படணும். அதுதான் இந்த ஜபத்திற்கு உண்டான அர்த்தம். இந்த குறிப்புக்கு உண்டான அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் அவரால் உண்டாக்கப்படணும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். நிச்சயமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஐஸ்வர்யவான்களா தான் வைப்பார். ஏன்னா அவருடைய மகிமை அடங்கி இருக்கு. புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கொடுக்கிறாருன்னா அது அவருக்காகவும் ஒன்று அடங்கி இருக்கு, நமக்காகவும் ஒன்று அடங்கி இருக்கு, அவருக்காகவும் ஒன்று அடங்கி இருக்கு. நமக்கு ஐஸ்வர்யம், அவருக்கு மகிமை. அல்லேலூயா. நாம நல்லா இருக்கிறத வச்சு அவர் மகிமைப்படுறாரு. எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? நான் பல நேரங்கள் இப்படி ஜெபம் பண்ணுவது உண்டு. எனக்கு ஏதாவது இடரல் வந்துச்சு, குறைபாடுகள் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வேதனை வந்துச்சுன்னா நான் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கஷ்டம்னா அது என் பேருக்கு அசிங்கம் கிடையாது. இல்லை, என் மகன் அந்த நான் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன்ல, என் மகன் சாட்சியில். ஸோ அவனுடைய அந்த சம்பவத்தின் நேரத்தில் கூட நான் இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இப்படி ஒரு குறை இருக்கிறது இது எனக்கு அசிங்கமே கிடையாது. ஏன்னா பிள்ளைய கொடுத்தது யாரு? நீங்க தான். அசிங்கம்னு வந்தா அது யாருக்கு நடக்க போகுது? உங்களுக்கு தான் அது அவமானம். என் பேருக்கு அது அவமானமே. ஏன்னா என்ன சொல்லுவாங்க? ஊழியக்காரன் புள்ள எப்படி பிறந்திருக்கு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில என்ன அசம்பாதம் அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவாங்க. அது எனக்கு அசிங்கமே இல்லை, நான் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த அசிங்கம் யாருக்கு? நிச்சயமா அதை கடவுள் யோசிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் மகிமையை ஒருபோதும் எதுக்குமே சொல்லுங்க, எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். இது ஒரு சின்ன ட்ரிக், இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. ஆமா, சந்தோஷம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றாங்க, அவருடைய நாமத்தினுடைய மகிமையை யாருக்கும் என்ன பண்ண மாட்டாரு? விட்டு கொடுக்க மாட்டார். அதனாலதான் சொல்றேன், அவர் நம்மளை ஐஸ்வர்யங்களா மாற்றுவது மிக நிச்சயம், மிக மிக நிச்சயம். அல்லேலூயா. ஏன்னா அதுல அவருடைய மகிமை அடங்கி இருக்கு. அதுல அவர் மகிமை பாருங்க. இந்த சபையில எங்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இங்க வர ஒவ்வொருவரும் இங்க, அதாவது மேய்தேவ சுவிசேஷ திருச்சபையில கால் வைக்கிற ஒவ்வொருவங்களையும் கர்த்தர் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் மாற்றுவார்னு எங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை உள்ள வரும்போது பல குறைபாடுகளோடு அவங்க வரலாம். நாங்கள் பார்த்துருக்கேன், அதை என் தத்துவமே என் கண்ணால் பார்த்துருக்கேன். பல குறைகளோடு தான் அவங்க வந்து கால் வைப்பாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வர தேவ சமூகத்தில் நிற்க சபைக்கு தேடி வர அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதையும் நாங்கள் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ராஜாக்களை மாறுவதை இன்னைக்கும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ராஜாத்திகளை மாறுவதை இன்னைக்கும் நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா உங்களை கொண்டு தான் கர்த்தர் எங்களை போஷிக்கிறார். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஸோ ஆகையினால நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவதனால அவருடைய மகிமை அதில் அடங்கி இருக்கு. கடைசியா 7வது காரியம் என்னன்னா, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி அதுக்கப்புறம் இதுதான் 7வது குறிப்பு, அனுக்கிரகம் பண்ண வேண்டும், உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கடைசியா என்ன சொல்லி ஜெபம் பண்றார்? கடைசி குறிப்பு, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எபேசு மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அனுக்கிரகத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு புக்கில் வாசித்தேன், இப்படி ஒரு பதம் போடப்பட்டிருந்தது. அது ரொம்ப, அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முடிஞ்ச எழுதிக்கோங்க. தேவனுடைய அனுக்கிரகம் எழுதுறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் புக்கில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச அந்த ஸ்டேட்மெண்ட். தேவனுடைய அனுக்கிரகம் எந்த படிப்பாலேயும் எந்த பணத்தாலேயும் கொண்டு போக முடியாத இடத்திற்கு தேவனுடைய அனுக்கிரகம் அந்த இடத்திற்கு கொண்டு போகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு புக்கில் வாசித்த உடனே எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்து. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ படிப்பு இருந்தாலும், எவ்வளோ பணபலம் இருந்தாலும், இல்லை எவ்வளோ சொத்து பத்துகள் இருந்தாலும், நிச்சயமா
நாம நினைக்கிற அந்த உயர்வான இடத்துக்கு கொண்டு போகவே. நான் இப்படி நிக்கிறேன்னா அது தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. நாம இப்படி வாழ்றோம்னா அது தேவனுடைய அனுகிரகம். எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? பாருங்க, போன கொரோனா பீரியட்ல ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட, ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கோடிக்கணக்கான, அதை கிட்டத்தட்ட 700 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி, ஒரே அரை மணி நேரத்தில் அவருடைய மரணம் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த 700 கோடி சொத்து ஒரு காலமா அவருடைய உயிரை காப்பாற்றவே அவர் நினைச்சிருந்தா புது லங்ஸ் கூட என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்கலாம். இது மாதிரி ஆமென் சொல்றீங்க? ஆமா, லட்சக்கணக்கில் தான் போகுது ஒரு லங்ஸ் வாங்கி போடணும்னா பூசா. அப்போ அவ்வளோதான். அப்போ கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவனுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவன் உயிரை பணம் காப்பாற்றவே இல்லை. அப்போ அத்தனை கஷ்டத்துலையும் இல்லை, கொரோனா டைம்லலாம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்னு எங்களுக்கே தெரியல. இல்லை அப்படி தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்லி அக்செப்ட் பண்ணுறீங்க? நம்ம கூட தான் எப்படி நம்ம வாழ்க்கை அதுலேருந்து பாதுகாக்கப்பட்டு ஓடி வந்தோம்னே நமக்கு கொஞ்சம் திரும்பி தான் பாருங்க, பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சு அவருடைய ஃபேவர் எவ்வளோ அதிகமாக நம்ம மேலே இருந்துச்சு, அவருடைய அனுகிரகம் எவ்வளோ நம்ம மேலே இருந்திருக்குன்னு கொஞ்சம் திரும்பி ஒரு 3 வருஷம் பாருங்க, தெரியும். சுவாசிக்க முடியாம, ஆக்சிஜன் இல்லாம, பெட் இல்லாம ரோட்ல வீதியில கடந்தாங்க. ஆனா அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விடாம வீட்டுக்குள்ளேயே பாதுகாத்து நம்மளை அடகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இழப்புகள், அதன் மத்தியில கர்த்தர் அழகா பாதுகாத்து நம்மளை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூப்பிடும் காக்கை குஞ்சிகளுக்கும் ஆகாரத்தை அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகின்றீர், மிகவும் நேசித்து. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் சொல்லுங்க, அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் சேர்ந்து பாடுங்க. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் கொண்டுதையா. பாடுங்க. தாயை போல, ஆமென், தகப்பனை போல, தாயை போல, தகப்பனை போல, சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை அப்படி அனுபவம். சோதனை வருகின்ற தாங்கி எங்களை நடத்துகின்றேன். அப்பாவும் சமூகத்தில நல்ல கையை தட்டி எப்போதும் ஆராதனை, அப்பாவை நினைக்கையில உள்ளமெல்லாம் கொஞ்சம் சத்தமா பாடுங்கம்மா, சந்தோஷமா. அப்பாவும் சமூகத்தில ஆமென், அப்பாவும் எங்கள் மீது கண்கள் வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். எங்கள் மீது ஆலோசனை தீங்கு வருகின்ற எப்படி பார்க்காது, தீங்கு வருகின்ற கூடாரம் மறைவில் மறைக்கின்றேன். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை நினைக்கையிலே அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை நினைக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அல்லேலூயா. தீங்கு வந்த நேரமெல்லாம் அவருடைய கூடார மறைவில் மூடி மறைச்சு பாதுகாத்தார். அதுதான் அவருடைய அனுகிரகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, நின்று அப்படி அனுகிரகம் எதெல்லாம் செய்யும் தெரியுமா? நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்களை, நீங்கள் யோசித்து பார்க்காத காரியங்களை, பிரமிக்க முடியாத அதிசயங்களை அவருடைய அனுகிரகம் நிகழ்த்தும். இது மாதிரி ஆமென் சொல்றீங்க? ஆனால் அவருடைய அனுகிரகத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது, அவருடைய அனுகிரகத்தை பெற்றவளை நம்ம இருந்தோம் அப்படின்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல.
உன் பிளான் என் பிளான் அல்ல. அவரை நம்புறவங்கள, அவருடைய அனுகிரகத்தை நாடி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் இப்படிதான் வழி நடத்துவார். அது விசேஷமா இருக்கும், நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. அடுத்த வசனம் அழகா பவுல் சொல்லி முடிப்பார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிறதற்கும் வேண்டறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் அதற்கு மேல அதிகமா தரது தான் அவரு. ஆமென் சொல்றீங்க? அதுக்கு மேல அதிகமா தரது தான் அவருடைய வல்லமை. அதுக்கு மேல அதிகமா செய்யறது தான் அவருடைய அனுகிரகம். அதுக்கு மேல அதிகமா செய்யறது அவருடைய மகிமை. இதுமே நல்ல ஒரு ஆமென் சொல்றீங்க? ஸோ இப்படியாய் பவுல் ஜெபித்து முடிக்கிறார். ஸோ எபேசு மக்களே, நீங்க ஒவ்வொருவரும் எதுல பலப்படுங்கன்னு சொல்றாரு. நமக்கு அந்த ஜபம் தான். என்னென்ன குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்றார்? ஒண்ணு, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படணும். இரண்டாவது, விசுவாசத்துல வளரணும். மூணு, அன்பிலே வேரூன்றி வளரணும். அப்புறம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள. அந்த அன்பு எப்படி வளரணும்? அன்பை அறிந்து கொள்ள சொல்லுங்க. அந்த அன்பு எப்படி வளரணும் சொல்றாரு? அகலத்துல, நீளத்துல, ஆழத்துல, உயரத்துல வளரணும். அடுத்தது, அறிவு கெட்டாத அந்த அன்பை, அவருடைய அன்பை புரிந்து கொள்ற ஞானம் வல்லமை எனக்கு வேணும். அஞ்சு, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால நம்ம நிரப்பப்படணும். ஆறு, மகிமையின் ஐஸ்வரியம், அவருடைய மகிமையின் ஐஸ்வரியம் வேணும். ஏழு, தேவனுடைய அனுகிரகத்தில் தேவனுடைய அனுகிரகம் வேணும். இந்த 7 குறிப்புகள் மிக மிக முக்கியமான காரியங்கள். அல்லேலூயா. நாமும் தினந்தோறும் ஜபத்தில் என்ன செய்யணும்? இந்த ஜபத்தை வைங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? மெயினாக உங்கள் பிள்ளைகள் மேலெல்லாம், உங்கள் கணவன் மேலெல்லாம், உங்கள் மனைவி மேலே கை வச்சோம். ஆண்டவரே, என் பிள்ளை மேலே உங்கள் அனுகிரகம் பெருகட்டும், உங்கள் அனுகிரகம் பெருகட்டும், உங்கள் அனுகிரகம் பெருகட்டும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அவருடைய அனுகிரகம் பெருகி இருக்கிற இடத்துல மனுஷ தயவு உண்டாகும். இது நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? எவங்கெல்லாம் அப்படி அனுகிரகம் பெருகி இருக்கோ, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், மறுபடியும் சொல்லுங்க, நினைவு சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? தேவனுடைய அனுகிரகம் எந்த படிப்பாலையும் பணத்தாலையும் கொண்டு போக முடியாத இடத்துக்கு தேவனுடைய அனுகிரகம் கொண்டு போகும். இது என்னைக்கும் மனசை விட்டு எடுத்துறாதீங்க. அல்லேலூயா. உங்க கையில என்ன பலன் இருக்கு அதை பார்க்காதீங்க. அது ஒருபோதும் உதவியே செய்யாது. தேவனுடைய அனுகிரகம் மாத்திரம் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. ஸோ அதற்காக தினந்தோறும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? அடுத்தது, அவருடைய ஐஸ்வர்யம், நமக்கு வருகிற ஐஸ்வர்யம் அது அவரால் வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண நிறைவினால் நிரப்பப்பட வேண்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, ஆண்டவரே உங்க அன்பை புரிந்து கொள்ளுகிற வல்லமை எனக்கு வேணும் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க நீங்க கற்றுக் கொடுத்து இருக்கிற அன்பு, 1 கொரிந்தியர் நம்ம வாசிச்சோம்ல, ஆண்டவரே அந்த செயல்பாட்டெல்லாம் செய்யறதுக்கு, அப்படிப்பட்டதான அன்புல நான் வளர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கடைசியா, என் உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? இப்படியெல்லாம் நான் பலப்படணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா.